அந்த காலத்திலாம் ஒரு தலைமுறைக்கு பார்த்து பார்த்து கட்டிய வீடு, எங்கள் பாட்டன் கட்டிய வீடுன்னு ஒரு வீடு கட்டுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. 21 வயசுக்குள்ள நீ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சாகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆன பிறகு ஒரு 2 அப்பாயின்மெண்ட் கையில வச்சிருக்கணும். அதுல ஒரு எம்என்சி கம்பெனில நீங்க வேலைக்கு சேர்ந்தாகணும். அவனுக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, அவனுக்கு பிடிச்சவன் நீ உன்னை மாத்திக்கணும். இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்கணும். அந்த இஎம்ஐ முடியறதுக்குள்ள இன்னொரு வீடு வாங்கணும். வீடு வாங்கும் போதே பக்கத்துல ஒரு பிளாட் வாங்கணும். சென்னைக்கு மிக அருகில்னு செங்கல்பட்டுல போய் வாங்கணும். இவ்வளோ திணிப்பு இருக்குங்கயா. அதுக்கப்புறமேட்டு சொன்னாங்களே, நாங்கள் அப்பா கையை நீட்டினாரு, நான் கழுத்தை நீட்டினேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மஞ்சரி, உங்களுக்கு விருப்பப்பட்டு சாரி டிராப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயாது? எனக்கு தெரியல, கேட்டுக்கிட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், கார்த்திக்கும் எனக்கும் வேட்டி டிராப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருந்தா இல்ல? கேட்கல. எங்கெங்க போய்கிட்டு இருக்கோம்? இது விருப்பம் கிடையாதுங்க. யாரையோ பார்த்து பிரதி எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மரத்தை பார்த்து இன்னொரு மரம் மலர்களை மலர்ப்பதில்லை. ஒரு நதியை போல ஓட வேண்டும் என்று இன்னொரு நதி ஓடுவதில்லை. சக மனிதனை விட போட்டி போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஏன் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க இளைய தலைமுறையே? பசித்தவுடன் உணவு இல்லை. அவன் பீஸா சாப்பிட்டா நானும் பீஸா சாப்பிடணும். பிச்சி கொட்டி. படுத்தவுடன் உறக்கம் இல்லை. விடிய விடிய நைட் வாட்ச்மேன் குர்கா மாதிரி முழிச்சே இருக்கிறாங்க. யாராவது பெட்ஷீட்டை போட்டு உங்க பிள்ளைங்க படுத்திருந்தா நம்பி தூங்குறாதீங்க. பயப்புல உள்ளுக்குள்ள போனை திறந்து பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன பாக்குறான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதான் முழிச்சுக்கிட்டே ஆந்த கொட்டா மாதிரி முழிச்சிருக்கான். இல்ல, இப்ப திருடங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இவங்க தூங்கினா தானே அவன் திருட வர முடியும். இவங்க தான் நேரம் முழிச்சிருக்காங்களே. பசித்தவுடன் உணவில்லை, படுத்தவுடன் உறக்கமில்லை, படித்தவுடன் வேலையும் இல்லை. ஏனால் அவன் விருப்பப்பட்டு படிப்பதே இல்லை. இப்ப கையில துட்டு இல்லை, அதற்காக அவன் கவலைப்படுவதே இல்லை. அவன் கவலை எல்லாம் கையில் நெட் இல்லை, அதுதான் அதைவிட பெரிய கவலை இல்லை. போனையே வாங்கக்கூடியவன், ஆனா பழமுதிர் சோலைக்கு போய் ஒரு ஆப்பிள் வாங்க தெரியாது அவனுக்கு. பக்கத்து வீட்டாரோடு பேச தெரியாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஜூக்கர்பர்க் யார் என்று தெரியும், சித்தப்பாவினுடைய முழு பெயர் அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகம் பார்க்காத டைட்டானிக் வருகிற ஜாக் ரோஸ், அந்த திரை நட்சத்திரங்கள் வருகிற அந்த கிளைமாக்ஸ்ல வருகிற அந்த பாட்டியை தெரியும். வீட்டில் வாழும் நடமாடும் பல்கலைக்கழகமான சொந்த பாட்டியிடம் பேசுவதற்கு 5 நிமிடம் அவனிடம் இல்லை. திரும்பிய திசையெல்லாம் திணிப்பு, திக்கட்டும் திணிப்பு, திசையட்டும் திணிப்பு. அவன் உடையில் இல்லை அவனுடைய விருப்பம். என்ன உடை உடுத்துறாங்க இன்னைக்கு? யூனிசெக்ஸ் லெகின்ஸ் ஒன்று வந்திருக்கியா? அப்படின்னா அதாவது இந்த லெகின்ஸ், அதை நான் எப்படி சொல்றது, இப்ப இந்த பழமுதிர் சோலையெல்லாம் பழங்களை டைட்டா அப்படி பேக் பண்ணி தருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு Dress ஆண்களும் போட்டுக்கலாம், பெண்களும் போட்டுக்கலாம். அவசரத்துக்கு எடுத்து இந்த மைக்கு கூட நீங்க போட்டுக்கலாம். இவர்கள் விருப்பப்பட்டு அப்படி செய்யறதில்லை. இந்த வேட்டி இருக்கு பாருங்க, உலகத்துல இதை விட சிறந்த ஆடை இருக்கவே முடியாதுங்க. உலகத்திலேயே வேட்டியை போல ஒரு சிறந்த ஆடை இருக்கவே முடியாது.